எனக்கு விளையாட தோணல அப்படின்னு சொல்றாங்க. சோ எனக்குங்கிறது சப்ஜெக்ட் ஐ. தோணல அப்படின்னு சொல்லும்போது இங்க நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி சென்டென்ஸ். சோ டோன்ட். ஐ டோன்ட். சோ ஐ டோன்ட் ஃபீல் லைக். எனக்கு தோணல. என்ன தோணல? விளையாட தோணல. சோ ஐ டோன்ட் ஃபீல் லைக் பிளேயிங். எனக்கு விளையாட தோணல. இப்போ உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். ஓகே, ஃபீல் லைக் நம்ம யூஸ் பண்றோம். சப்ஜெக்ட்க்கு அடுத்து நம்ம ஃபீல் லைக் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் பார்த்தோம். இப்போ அதே சப்ஜெக்ட்டுக்கும் ஃபீல் லைக்குக்கும் நடுவுல நம்ம டோன்ட் மட்டும் ஆட் பண்றோம். இப்போ அடுத்தது பாருங்க, எனக்கு சாப்பிட தோணல. எனக்கு சாப்பிடவே தோணல. வயிறெல்லாம் கம்முன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களே, எனக்கு சாப்பிட தோணல அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க நம்ம ஐ ஃபீல் லைக்கு முன்னாடி ஐ டோன்ட் ஃபீல் லைக். ஐ டோன்ட் ஃபீல் லைக். எனக்கு தோணல. என்ன தோணல? சாப்பிட தோணல. சோ ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங். எனக்கு சாப்பிட தோணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, தோணுது அப்படிங்கும் போது ஃபீல் லைக்னு பார்த்த மாதிரி, தோணல அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் ஃபீல் லைக். நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு போக தோணல. ஓகே, ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னாங்க, நீ போகலையா அப்படின்னு கேட்டா எனக்கு அங்க போகவே தோணல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ எனக்கு போக தோணல அப்படிங்கும்போது ஐ டோன்ட் ஃபீல் லைக். ஐ டோன்ட் ஃபீல். ஐ டோன்ட் ஃபீல் லைக். தோணல, போக தோணல. சோ கோயிங். ஐ டோன்ட் ஃபீல் லைக் கோயிங். எனக்கு போக தோணல. அடுத்தது பாருங்க, எனக்கு பார்க்க தோணல. புது படம் ஏதாவது ரிலீஸ் ஆயிடுச்சு, அந்த படம் சூப்பரா இருக்கு, நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்டா எனக்கு அந்த படத்தை பார்க்கவே தோணல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ எனக்கு பார்க்க தோணல அப்படிங்கும்போது ஐ டோன்ட். ஐ டோன்ட் ஃபீல் லைக். எனக்கு பார்க்க தோணல. சோ பார்க்க தோணலங்கும் போது வாட்சிங். எனக்கு அதை பார்க்க தோணல. சோ ஐ டோன்ட் ஃபீல் லைக் வாட்சிங். எனக்கு அதை பார்க்க தோணல. சோ இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபீல் லைக்கோட சேர்த்து டோன்ட் யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸா மாறிடுது.